இந்த கதையில பண்டுக்கு கிடைச்ச புதையலை பத்தி பார்க்கலாமா? ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு வீரா ஸ்டோரிஸ். ஒரு நாள் பண்டு ரொம்ப சோகமா, இந்த சிக்குக்கும் பிக்குக்கும் மட்டும் எல்லாமே கிடைக்குதே, நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு பறந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்தா அங்க ஒரு தீவு இருந்துச்சு. பண்டு தீவுல போயிட்டு மீன் சாப்பிடலாம் அப்படின்னு அந்த தீவுக்கு போச்சு. அந்த கரையில இருந்த மீனை சாப்பிட்டுச்சு. அப்புறம் தூரத்துல ஏதோ ஜொலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு, என்ன இது ஜொலிக்குதே, ஒருவேளை தங்கப்பறவை மாதிரி தங்க மீனா இருக்குமோ அப்படின்னு பண்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் அது பக்கத்துல போய் பார்த்தா அது ஒரு தங்க புதையல். இத பார்த்த பண்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இனிமேலு சிக்கு பிக்குவை விட நான் தான் பணக்காரன், சரி இத நம்ம இப்படியே எடுத்துட்டு போலாம். அப்புறம் பண்டு நினைச்சிச்சு, இந்த சிக்குவும் பிக்குவும் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க, அப்புறம் சந்தேகம் வந்துரும் அப்படின்னு ஒரே ஒரு தங்கத்தை மட்டும் ஒரு டைம்ல எடுத்துட்டு போகும். அப்புறம் ஒரு அழகான வீடு கட்டுச்சு. எல்லா பறவைகளும் ஆச்சரியமா பார்த்தாங்க. அப்போ சிக்குவும் பிக்குவும் அந்த தீவுக்கு போய் மீன் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பண்டு, ஐயோ சிக்குவும் பிக்குவும் அங்க போனா அந்த புதையலை கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு, சிக்கு உனக்கு தெரியாதா அங்க பேய் இருக்கா, நாங்க மீன் சாப்பிடலான்னு போறப்போ நிறைய பறவைங்க செத்துக்கிட்டே இருந்துச்சு, நீங்க வேணும்னா பாத்து போங்க அப்படின்னு சொல்லுச்சு. உடனே பிக்கு, ஐயோ பேயா, ஹே சிக்கு எனக்கு மீனே வேணாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. எல்லா பறவைகளும் அங்க போறதுக்கே பயந்தாங்க. இந்த பார்த்த பண்டு, அப்பாடா இனி யாருமே அந்த புதையல் பக்கமே போக மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிச்சு. அப்புறம் பண்டு அடிக்கடி அந்த தீவுக்கு போயிட்டு தங்கத்தை எடுத்துட்டு வரும். நிறைய பொருள், தங்க நகைகள் எல்லாமே வாங்கும். எல்லா பறவைகளும் பண்டுவை ஆச்சரியமா பார்த்தாங்க. பண்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா சிக்குக்கு சந்தேகமா இருந்துச்சு, இது எப்படி கொஞ்ச நாள்ல இவ்ளோ வாங்க முடியும் அப்படின்னு யோசிச்சுச்சு. அப்புறம் பண்டு நினைச்சிச்சு, இன்னும் கொஞ்சம் தங்கத்தை எடுத்துட்டு வந்து இன்னும் நிறைய பொருள் வாங்கலாம், அப்பதான் சிக்கு பிக்கு முன்னாடி பெருமையா இருக்கலாம் அப்படின்னு மறுபடியும் அந்த தீவுக்கு போச்சு. சிக்கு சந்தேகமா இருந்ததுனால பண்டு பின்னாடியே போச்சு. அப்புறம் பண்டு தீவு இருக்கிற பக்கமா போச்சு. சிக்குக்கு செம்ம ஷாக்கு, என்னடா இங்க பேய் இருக்கு அப்படின்னு பண்டு சொல்லுச்சே, அப்புறம் பண்டு மட்டும் ஏன் பறந்து போறான் அப்படின்னு சந்தேகம் இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு. அப்புறம் பண்டு தீவுக்கு போய் என்ன பண்ணுன்னு சிக்கு ஒளிஞ்சிருந்து பார்த்துச்சு. பார்த்தா அங்க புதையல் இருந்துச்சு. சிக்குக்கு பண்டு மேல ரொம்ப கோவம் வந்துச்சு. அப்புறம் பண்டு கொஞ்சம் தங்கத்தை எடுத்துட்டு போயிடுச்சு. இந்த பண்டுக்கு எப்படியாவது பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுச்சு. அடுத்த நாள் பண்டு வைரக்கற்களை வச்சிருந்துச்சு. எல்லா பறவைகளும் ஆச்சரியமா பார்த்தாங்க. இத பார்த்த பண்டுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. உடனே சிக்கு கேட்டுச்சு, உனக்கு எப்படி இவ்ளோ படம் கிடைச்சிச்சு, நீ இப்பெல்லாம் நிறைய பொருள் வாங்குறியே அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு பண்டு சொல்லுச்சு, நான் உழைச்சு வாங்குறேன், உனக்கு என்ன, உனக்கு பொறாமையா இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு. அப்புறம் பண்டு இன்னும் கொஞ்சம் தங்கம் எடுத்துட்டு வரலான்னு தீவுக்கு போச்சு. அப்போ சிக்கு பிக்கு கிட்ட தீவுல புதையல் இருக்குன்னு உண்மையை சொல்லுச்சு. உடனே பிக்கு கேட்டுச்சு, புதையலா, பேய் இருக்குன்னு பண்டு சொன்னானே, அப்படிலாம் ஒன்னும் இல்ல பிக்கு, நாம அந்த புதையலை எடுக்க கூடாதுன்னு பண்டு பொய் சொல்லியிருக்கான். உடனே பிக்கு கோவமா சொல்லுச்சு, பண்டுக்கு ஒரு நல்ல பாடம் கத்து தந்தே ஆகணும் சிக்கு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பிக்கு சொல்லுச்சு. உடனே அப்படியா, என்ன பிளான்னு சொல்லு சிக்கு. உடனே சிக்கு சொல்லுச்சு, வா நம்மளே பண்டு பின்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு பண்டு பின்னாடியே போனாங்க. அந்த தீவுல புதையல் பக்கத்துல நிறைய எலும்பு இருந்துச்சு. இத பார்த்த பண்டு, ஐயோ இங்க நிஜமாவே பேய் இருக்கு போலையே அப்படின்னு பயந்து போய் ரொம்ப ஃபாஸ்டா பறந்து போச்சு. இத பார்த்த சிக்குவும் பிக்குவும் பயங்கரமா சிரிச்சாங்க. அப்புறம் பிக்கு சொல்லுச்சு, செம்ம ஐடியா, நீதான் இந்த எலும்பெல்லாம் போட்டியா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே ஆமா பிக்கு, எல்லாத்தையும் பேய் இருக்குன்னு பயமுறுத்தினால அதான் அப்படியே பண்ணிட்டேன் அப்படின்னு சிக்கு சொல்லுச்சு. அப்புறம் சிக்குவும் பிக்குவும் அந்த தங்கத்தை எடுத்துட்டு போயிட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த தங்கப்பறவை சிக்கு பிக்குவை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. ஓகே குட்டீஸ், அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான கதையோட உங்களை மீட் பண்றேன். பாய் பாய். பண்டு ஜெயிலுக்கு போன கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு வீரா ஸ்டோரிஸ். அந்த காட்டுல ஒரு ராஜா பறவை இருந்துச்சு. அந்த பறவைய யார புகழ்ந்து பேசினாலும் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பண்டு எப்ப பார்த்தாலும் ராஜா பறவைய புகழ்ந்து பேசி பேசி நிறைய தங்க காசை வாங்கிட்டு போகும். ஒரு நாள் பண்டு ராஜா பறவை கிட்ட சொல்லுச்சு, அரசரே இந்த ஊரே செல்வ செழிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதுக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே ராஜா பறவை ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. இதை எல்லாத்தையும் மரத்துக்கு மேல உட்கார்ந்து பார்த்த பிங்கு, அடப்பாவி பண்டு ஏண்டா இப்படி புழுவுற அப்படின்னு நினைச்சிட்டு ராஜா
ராஜா பறவை கிட்ட பறந்து போய் சொல்லுச்சு, அரசரே, நம்ம ஊர்ல யாருமே சந்தோஷமாவே இல்ல, இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம், நீங்க யாரையுமே கண்டுக்க மாட்டீங்க அப்படின்னு பிங்கு சொல்லுச்சு. இதை கேட்ட ராஜா பறவைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்புறம் சொல்லுச்சு, இந்த ஊர் உனக்கு பிடிக்கல, இனிமே நீ இந்த ஊர்லயே இருக்க கூடாது அப்படின்னு கோபமா சொல்லுச்சு. பிக்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா பண்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் பிக்கு ரொம்ப சோகமா பறந்து போயிடுச்சு. பிக்கு பறந்து போய் சிக்கு கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லுச்சு. உடனே சிக்கு சொல்லுச்சு, நீ கவலைப்படாத பிக்கு, இத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பறவை கிட்ட பறந்து போச்சு. பக்கத்துல இருந்த பண்டு சொல்லுச்சு, அரசரே, இப்போ உங்களை தப்பா பேசினான்ல பிக்கு, அவனோட ஃப்ரெண்டு தான் இந்த சிக்கு, இவனையும் ஊரை விட்டு போக சொல்லுங்க அரசரே அப்படின்னு சொல்லுச்சு. உடனே ராஜா பறவை, நீ எதுக்கு இங்க வந்த, உன் நண்பனை காப்பாத்தவா அப்படின்னு கேட்டுச்சு. இல்ல அரசரே, உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு அரசே, அதான் உங்களுக்கு ஒரு பரிசு பொருள் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா இந்த பொருள் புகழ்ச்சிக்கு ஆசைப்படுறவங்க, பொய் சொல்றவங்க, இவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாது, உண்மையா நேர்மையா உள்ளவங்க கண்ணுக்கு தான் தெரியும். அதனாலதான் அரசரே உங்களுக்காக இதை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சிக்கு சொல்லுச்சு. இதை கேட்ட ராஜா பறவை ரொம்ப சந்தோஷமா, எங்க அந்த பொருளை காட்டு அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ பண்டு, ஐயோ, சிக்கு ஏதோ பிளானோட வந்திருக்கான் போலயே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துச்சு. சிக்கு தன்னோட வெறும் கையை காமிச்சு, இந்தாங்க அரசே அந்த பொருள் அப்படின்னு சொல்லுச்சு. அரசரும் பண்டுவும் அமைதியாவே இருந்தாங்க. அப்போ சிக்கு பண்டு கிட்ட, என்ன பண்டு, உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ பண்டு, ஐயோ, தெரியலன்னு சொன்னா நேர்மை இல்லாதவன்னு கண்டுபிடிச்சிருவாங்களோ, எனக்கு தெரியுதே, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. அப்புறம் சிக்கு, அரசரே உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டுச்சு. ராஜா பறவை சோகமா, எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னாரு. உடனே பண்டு சொல்லுச்சு, ஐயோ அரசரே, நீங்க நேர்மை இல்லாதவரா அப்படின்னு கேட்டுச்சு. ராஜா பறவை ரொம்ப சோகமாயிடுச்சு. அப்போ சிக்கு சொல்லுச்சு, அரசரே, நீங்க நேர்மையானவர் தான், ஆனா யாராவது புகழ்ந்து பேசினா அப்படியே நம்பிடுறீங்க. இப்ப என் கையில எந்த பொருளுமே இல்ல, ஆனா பண்டு தான் நேர்மையானவன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக பொருள் தெரியுதுன்னு பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லுச்சு. அப்புறம் ராஜா பறவைக்கு பண்டு மேல ரொம்ப கோவம் வந்து பண்டு தன்னை ஏமாத்தினதுக்காக ஜெயில போட்டாங்க. அப்புறம் ராஜா பறவை சிக்குக்கு நன்றி சொல்லிட்டு பிக்கு கிட்டயும் மன்னிப்பு கேட்டுச்சு. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இதே மாதிரியே வேற ஒரு சூப்பரான ஸ்டோரியோட அடுத்த வாரம் உங்களை வந்து மீட் பண்றேன். பாய் பாய். ஹாய் குட்டீஸ், சிக்கு பிக்கு அப்புறம் பண்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாமா? இவங்க 3 பேரும் தங்கப்பறவைக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப நாள் அந்த மாதிரியே வேலை பார்த்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க. லாஸ்ட் டாஸ்கா தங்கப்பறவை வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா, நீங்க வந்து வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும். உடனே சிக்கு பிக்கு பண்டு 3 பேருமே ஹாப்பி ஆயிருவாங்க. இதுதான் லாஸ்ட் டாஸ்கா, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க வீட்டுக்கு போலாமா அப்படின்னு தங்கப்பறவை கிட்ட கேட்பாங்க. அந்த தங்கப்பறவையும், ஆமா ஆமா, இதுதான் கடைசியான விஷயம், நீங்க இது வீடு கட்டி முடிச்சுனே வீட்டுக்கு போயிடலாம், உங்களோட குடும்பத்தோட நீங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும். சிக்குவும் பிக்குவும் இதை கேட்டனுமே ரொம்ப சந்தோஷமாகி சிக்குவும் பிக்குவும் வீடு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இதுதானே லாஸ்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து வீடை ரொம்பவே சூப்பரா பிரம்மாண்டமா கட்டி முடிச்சிருப்பாங்க. இந்த சைடு பண்டு பார்த்தா, இதுதானே நம்மளுக்கு லாஸ்ட் டாஸ்க், இதை ஏனோ தானோ நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை தரமே இல்லாம ஒரு மாதிரி மோசமா கட்டி வச்சிருக்கோம். ஒரு வழியா சிக்கு பிக்கு பண்டு 3 பேருமே வீடு கட்டி முடிச்சிருவாங்க. தங்கப்பறவை வந்து அந்த வீட்டை பார்த்துட்டு, இந்த வீடை நீங்களே உங்களுக்கு சொந்தமா வச்சுக்கலாம், இது என்னோட கிஃப்டா நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்கு பிக்கு அப்புறம் பண்டுவை பார்த்து சொல்லும். சிக்கு பிக்குக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிரும். இந்த வீட்டை நம்ம பார்த்து கட்டணும், இப்ப இந்த வீடு நமக்கே சொந்தமாயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. ஆனா பண்டு, ஐயையோ, இந்த வீடு நமக்கே வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நம்ம சூப்பரா கட்டியிருந்திருக்கலாமே, இப்ப நம்ம ரொம்ப மோசமா கட்டிருக்கோமே அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணோம். அப்போ தங்கப்பறவை வந்து சொல்லும், மத்தவங்களுக்கு நல்லது நினைச்சாதான் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்டு கிட்ட தங்கப்பறவை வந்து அட்வைஸ் பண்ணும். சிக்கு பிக்கு பாரு, அவங்க பார்த்து வீடு கட்டினாங்க, இப்போ அந்த வீடு அவங்களுக்கே சொந்தமாயிடுச்சு, உனக்கு அதே மாதிரி தான் அந்த வீடு சொந்தமாயிடுச்சு, ஆனா நீ ரொம்ப மோசமா கட்டியிருக்க, இதுதான் உன்னோட நிலைமை அப்படின்னு சொல்லும். பண்டுக்கு சிக்கு பிக்குக்கு நடந்ததை பார்த்து ரொம்பவே கோவம் வந்துடும். வழக்கம் போல எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கு மட்டும் நல்லதே நடக்குது அப்படின்னு சொல்லி கோபமா பறந்து போயிடும். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அடுத்த வாரம் வேற ஒரு சூப்பரான ஸ்டோரியோட உங்களை வந்து மீட் பண்றேன். பாய் பாய்.